ஒரு 3 காரியத்தை வேகமாய் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 42வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரியமும் ரூபமான சிவந்த மேனியும் உள்ளவனாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணி பெலிஸ்தன் தாவீதை நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். அடுத்த வசனம், அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பட்சிகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். நன்றாய் கவனிங்கள். நம்முடைய முடிவை நிர்ணயம் பண்ணுகிறது கர்த்தர். ஆமென் சொல்லுங்க எல்லாரும் ஒரு டைம் சொல்லுங்க. நம்முடைய முடிவை யார் நிர்ணயம் பண்ணுவாராமா? கர்த்தர் தான் நிர்ணயம் பண்ண முடியும். நம்பர் 1, முதலாவதாக இந்த இடத்துல தாவீது கோலியாத்திற்கு முன்பாக போய் நிற்கும் போது அவனுடைய தோற்றத்தை பார்த்து அவனுடைய வயசை பார்த்து ஆப்போசிட்ல நிற்கிற அந்த கோலியாத் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு முடிவை நிர்ணயம் பண்றாரு. எப்பா நீ தடியோட என்னிடத்தில் வந்திருக்கல்ல, நான் என்ன நாயா? உங்க வீட்டு நாயா? என்ன சாதாரணமா நீ ஜெயிச்சிட முடியுமா? அதற்கு முன்பாக சவுல் போகும்போது சொல்லி அனுப்புறாரு, நீயோ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதலே யுத்த வீரன், அதனால கொஞ்சம் பார்த்து போப்பா. அவனுடைய சகோதரர்கள் சொல்றாங்க, உனக்கு வேற வேலை இல்லையா? அந்த ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்துல விட்டுட்டு வந்தா? உன்னுடைய இருதயத்தினுடைய அகங்காரத்தை நாங்க அறிவோம். அப்போ சுற்றி இருக்கிற எல்லாருமே கோலியாத் ரொம்ப பெரிய ஆளு, கோலியாத் பெரிய ராட்சதன், அவன் பெரிய யுத்த வீரன். அப்ப இவன் போய் நிற்கும் போது அவனுடைய எதிரி அவனுக்கு ஒரு முடிவை நிர்ணயம் பண்ணுவார். இன்னைக்கு நான் உன்னை கொன்னு உன்னுடைய தலையை உன்னிடத்திலிருந்து எடுத்து போட்டு உன்னுடைய சரீரத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு நான் உணவா தந்துடுவேன். சவால் விடுறான். ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணினான். சொன்னது கோலியாத்து, ஆனா நடந்தது என்ன அப்படின்னா அவனுடைய சரீரம்தான் அப்படி போகப்பட்டதே தவிர தனக்கு முன்பாக நின்ற மனிதன் நிர்ணயம் பண்ணின முடிவை கர்த்தர் ஒரு நாளும் நிறைவேற்ற விடவே இல்லை. நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுடைய முடிவை யாரோ ஒருத்தர் நிர்ணயம் பண்ணி இருக்கலாம். உங்க பிள்ளைகளுடைய முடிவை யாரோ ஒருத்தர் நிர்ணயம் பண்ணி இருக்கலாம். உங்களுடைய எதிரியா இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிற ஜனமா இருக்கலாம். பாரு, இதுதான் உனக்கு நடக்க போகுது, இதுதான் உனக்கு முடிவு, இப்படிதான் போய் சேரும். நான் எத்தனை பேரை பார்த்துருக்கிறேன், நான் எத்தனை சூழ்நிலையை பார்த்துருக்கிறேன். இப்படி போன யாருமே வெற்றி அடைஞ்சதில்லை. இப்படி போனவங்களுடைய முடிவு இப்படிதான் இருக்கும்னு எத்தனை பேர் இந்த உலகத்திலே இருக்கிறவர்கள் உங்களுடைய முடிவை நிர்ணயம் பண்ணினாலும் என் ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், அவர்கள் நிர்ணயம் பண்ணின முடிவு அல்ல. உங்க மேனேஜர் நிர்ணயம் பண்ணின முடிவு அல்ல. உங்க அம்மா அப்பா நிர்ணயம் பண்ணின முடிவு அல்ல. நீங்க நேசிச்சவங்க நிர்ணயம் பண்ணின முடிவு அல்ல. என் தேவனாகிய கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு விரோதமாய் லெட்டர் போடப்பட்டு எழுதி கையொப்பம் போட்டு முத்திரை போட்டு இன்ன நாள் இத்தனை தேதியில இத்தனை மணியிலிருந்து இவ்வளவு நேரம் நீங்க எல்லாம் சாக போறீங்கன்னு சொல்லி அனுப்பப்பட்டு அந்த கடிதம் போய் சேர்ந்த உடனே எல்லாருடைய மனசு பதட்டமாகி நமக்கு இப்படிதான் முடிய போகுதோன்னு அவங்க மாத்திரம் இல்ல, சுற்றி இருக்கிற நிறைய பேர் அதற்காக எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளே அடுத்த ஒரு கடிதம் வருகிறது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே அந்த காரியம் மாறுதலா முடியுது. உங்க பிள்ளைய குறிச்ச காரியம் மாறுதலாய் முடியுது. திருச்சபையை குறித்து பேசின வார்த்தைகள் மாறுதலாய் முடியுது. என்னுடைய முடிவை நிர்ணயம் பண்ணுகிறவர் கர்த்தர். என்னுடைய முடிவை யாருமே நிர்ணயம் பண்ணிட முடியாது.
ஹல்லேலூயா. மனுஷங்க கெஸ் பண்ணலாம், மனுஷங்க உங்களை குறித்து நிறைய கெஸ் பண்ணலாம். நான் நம்புறேன் அவங்களுடைய யோசனை கர்த்தருடைய யோசனை இல்லை. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார்ல. இன்றைக்கு இந்த திருச்சபை மக்களுக்கு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை வருது. நம்பர் 1 ஆண்டவர் பேசுறாரு, மனிதர்கள் நிர்ணயம் பண்ணின முடிவு நடக்க போவது இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோசேப்பு அவனுடைய சகோதரர்களுக்கு முன்பாக வந்து நிற்கும் போது அவங்க ஒரு முடிவை நிர்ணயம் பண்றாங்க. நாங்க இப்போ உனக்கு ஒரு பாதையை அனுப்புறோம், இந்த பாதையில நீ போகும்போது உனக்கு இதுதான் உனக்கு முடிவாக போகுது, உன் சொப்பனை எப்படி நிறைவேறும் பார்த்துக்கலாமே. அந்த இடத்துல போனவங்க திரும்பி வர முடியுமா? நீ அந்த இடத்துல சாதிக்க முடியுமா? நான் சொல்றேன்ப்பா உனக்கு ஒரு முடிவை, நீ பெரிய ஆளாமாமே. நான் சொல்றேன் உன் சொப்பனை நிறைவேறாது. ஆனா அவங்க சகோதரர்களுக்கு தெரியாது, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். காற்றை காண மாட்டாய், மழையை பார்க்க மாட்டாய், ஆனாலும் உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ அக்கினியில் நடக்கும் போது அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. மனிதர்கள் சொன்ன முடிவை இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் திருப்புகிறார். உங்களுக்கு எதிரிகள் சொன்ன அந்த முடிவை இதோ கர்த்தர் திருப்புகிறார். உங்களுக்கு விரோதமான அந்த மனிதன் சொன்ன அந்த முடிவை இதோ கர்த்தர் திருப்புகிறார். ஹல்லேலூயா. நீங்க நேசிக்கிறவங்க சொல்லி இருக்கலாம், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவங்க ஒருவேளை சொல்லி இருக்கலாம், பாஸ்டர் என் தலை மேல முடிவை நிர்ணயிச்சது வேற யாருமே இல்லை பாஸ்டர், எங்க அம்மாவே எங்க அப்பாவே என் சொந்தக்காரங்களே எனக்கு ஒரு முடிவை நிர்ணயம் பண்ணிட்டாங்க. அவங்க நான் வச்சா நடந்துரும், அவங்க பேசினா நடந்துரும், அவங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு சொல்லி அவங்களுக்கு எல்லாருக்கும் நடந்திருக்கு பாஸ்டர். நானும் கடந்து போகிற பாதை அப்படிதான் இருக்குது. அவங்க முடிவு சொன்னது மாதிரி நடந்துருமோ? அவங்க பேசினது மாதிரியே நடந்துருமோ? சூழ்நிலையை பார்த்தா அப்படிதான் பாஸ்டர் தெரியுது. அவங்க இப்படி சொன்னாங்க, அவங்க சொன்னது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்குது. இப்படிதான் நீ ஆவேன்னு சொன்னாங்க, நான் என்னமோ அந்த வழியில் டிராவல் பண்றது மாதிரியே இருக்குது. நான் நம்புறேன் யோசேப்பு தன்னுடைய வீட்டை விட்டு அவன் அடிமையாய் போகப்படும் போது அவனுடைய மனசுல இருந்ததெல்லாம் ஒன்னே ஒன்று, ஆமா நம்முடைய சகோதரங்க சொல்றது மாதிரி தானே நடக்குது, அவங்க நடக்கிறது அவங்க சொன்னது மாதிரி தானே அந்த பாதையில் போகிறோம். ஆனால் நான் நம்புகிறேன் இல்லை இல்லை இல்லை, இந்த பாதையினுடைய முடிவை பார்ப்பீங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அவங்க சொன்னதற்கு நேர் மாறாய் என் முடிவை நிர்ணயம் பண்ணுகிற கர்த்தர். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், என் காலங்கள் உங்க கரத்தில் இருக்குது பிரதர். உங்க காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு பிரதர். சிஸ்டர் உங்க காலங்கள் கர்த்தருடைய கரத்தில். அம்மா அப்பா உங்க காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. உங்க பிள்ளையினுடைய காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. உன் குடும்பத்தினுடைய காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. எத்தனை பேர் முடிவை நிர்ணயம் பண்ணினாலும் மாற்றுவதற்கு வல்லமை பொருந்திய ஒரு கர்த்தர் இந்த ஆலயத்தில் அவருடைய பிரசன்னத்தோடு அவருடைய வஸ்திர தொங்கலோடு அங்கும் இங்கும் உலாவி கொண்டே இருக்கிறார். அவருடைய வஸ்திர தொங்கல் நிறைய பேருடைய தலையின் மேல் அப்படியே படுகிறது. அவர் சாயலால் திருப்தி ஆகிறீர்கள். அவருடைய கையில எடுக்கிறார். அவர் ஒரு முடிவை நிர்ணயம் பண்றாரு. அவர் ஒரு கையெழுத்து போடுறாரு. அவர் ஒரு முத்திரையை போடுறாரு. மனுஷன் எடுக்கிற முடிவை இதோ அழிக்கிறதற்கு தேவகுமாரனுடைய ரத்தம் இங்கே சிந்தப்படுகிறது. அப்பா அம்மா எழுதின அந்த தலையெழுத்தை அழிக்கிறதற்கு இப்போ இயேசுனுடைய ரத்தம் சிந்தப்படுகிறது. சாபத்தை ஆசீர்வாதமாய் முடிய பண்ணின தேவனுடைய மகிமை இப்பொழுது நம்முடைய ஆலயம் முழுவதும் இறங்கி முன்னோர்களுடைய சாபம், பரம்பரை சாபம் இயேசுவின் நாமத்தினால உனக்கு விரோதமாய் எழுதப்பட்ட அந்த முடிவு முன்னோர்களால் எழுதப்பட்ட அந்த முடிவு இப்போ கைகளை தட்டி கொண்டிருக்கும் போதே அந்த கடன் இனி தொடருவது இல்லை, அந்த சாபம் இனி தொடருவது இல்லை. ரிக்காதல சேதரம் ரோதலரம
ரோக்கபத்தேரலரபா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Praise. Thank you Jesus, thank you Jesus. நம்முடைய திருச்சபையை குறித்து விரோதமாய் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எல்லாம் குலைக்கப்பட்டு ஆண்டவர் ஒரு மகிமையான முடிவு, மகிமையான முடிவு. ரீதலரா ரேத்தனரோல ரம்தலரேத்தனரமா. Thank you Jesus. எனக்காக யாருமே முடிவை என்ன பண்ண முடியாதுன்னா எழுதவே முடியாது. அதான் தேவ மனுஷன் சொல்லும்போது சொல்றேன், சத்துருவே என்னுடைய விழுகையில் நீ என்ன பண்ணாத, சந்தோஷப்பட வேண்டியதே இல்லை. ஏன் அப்படின்னா நீதிமான் 7 தரம் விழுந்தான். திரும்ப என்ன கர்த்தர் கீழே கொண்டு போறார் அப்படின்னா விட்டுறதுக்கு இல்லை. கீழே கர்த்தர் கொண்டு போறாருன்னா என்னை விட்டுறதுக்கு இல்லை. என்னை தாழ்மைப்படுத்தி எனக்கு கற்றுக் கொடுத்து என்னை தூக்கி மேலே 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 நீ அறியாததும் உனக்கு எட்டாததும். நீங்க அப்படி ஆமென் நம்புங்க, நம்புங்க. நீ அறியாததும், நீ அறியாததும், நீ அறியாததும், நீ அறியாததும், நீ அறியாததும், உனக்கு எட்டாததும் மேல போய் ஒரு நாள் நின்று பார்க்கும்போது, திரும்பி பார்க்கும்போது உங்க கண்கள் ஆச்சரியப்பட போகுது. நீங்க நிறைய பேர் நம்ப மாட்டீங்க. ஹalleluya, ஹalleluya. நான் யார் என்று நீர் அறிவீர், வாழ்நாளெல்லாம் என்னை நடத்துவீர். நான் யார் என்று நீர் அறிவீர், வாழ்நாளெல்லாம் என்னை நடத்துவீர். இப்ப சேர் நடத்துவீர், என்னை நடத்துவீர், நடத்துவீர், என்னை நடத்துவீர். என் நாவில் சொல் புறக்கு முன்னே அறிவீர், உம் கரத்தை என் மேல் வைக்கிறீர். என் நாவில் சொல் புறக்கு முன்னே, செல் புறக்கு முன்னே அறி, உங்க கரத்தை என் மேல என் மேல் வைக்கிறீர். அப்பா உந்தன் அன்பை எண்ணி வியக்கின்றே, சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவே. அப்பா உந்தன் அன்பை எண்ணி வியக்கின்றே, சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவே. திரும்ப திரும்ப சொல்லுங்க, அப்பா. என்னை மேன்மைப்படுத்துகிற ஒருவர், எனக்காக வழக்காடுகிற ஒருவர். திரும்ப திரும்ப அறிக்கை செஞ்சுட்டே இருங்க. உங்களை தவிர எனக்கு யாருப்பா இருக்கா? எஸ், எல்லா வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் சொல்லுங்க, இந்த எங்கே ஓடுவே. திரும்ப திரும்ப அப்பா அன்பை என் வியக்கின்றே, சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவே. இப்ப கைய மேல தட்டி, உம் சமூகமே வேண்டும் தேவனே. சாகிற வரைக்கும் அது போதும் ஆண்டவரே, உங்கள்கிட்ட வர்ற வரைக்கும் அது போதும் ஆண்டவரே. அதை மட்டும் விளக்காதீங்க ஆண்டவரே. உம் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் வேணும் ஆண்டவரே. உங்க பாதபடியிலே படுத்து கிடக்கணும் ஆண்டவரே. உங்களை நேசிக்கணும் ஆண்டவரே. உங்களை வார்த்தையை விசுவாசிக்கணும் ஆண்டவரே. உம் சமூகமே வேண்டும். எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? அப்படியே கையை மேல உயர்த்தி சொல்லுங்க. மரணம் வரைக்கும், உங்களை சந்திக்க வர்ற வரைக்கும் வேற எதுவுமே என்னை தொடரணும்னு நான் நினைக்கல. பரவாயில்ல, நீங்க இருந்துட்டீங்கன்னா எனக்கு எல்லாம் வரும்னு எனக்கு தெரியும். ஆனா உங்களை சந்திக்கிற வரைக்கும் அப்படி அந்த கனெக்ஷன் விடாம அப்படியே உங்க கையை பிடிக்கணும். உங்க சமூகத்தை விட்டு மட்டும் நான் எங்கேயுமே
அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை மட்டும் எனக்கு வச்சுக்கவே சொல்லுங்க. வாலிப தம்பிங்க சொல்லுங்க, தங்கச்சிங்க சொல்லுங்க. உன் மேல ஆண்டவர் ஒரு பெரிய இரக்கத்தை வச்சிருக்கிறார் தம்பி, மகா, உன் மேல பெரிய இரக்கத்தை வச்சிருக்கிறார். உன் தலையில ஒரு பெரிய எழுத்தா நிறைய பேர் பச்சை குத்துற மாதிரி குத்திட்டாங்க. இவன் எங்க உருப்படுவான்னு கேட்டாங்கல்ல, தருதலைன்ற பேரை நீ வாங்கிட்டல. எஸ், சுத்தி இருக்கிறவங்க எத்தனை பேர் உன் முதுகுக்கு பின்னாடி குத்துனாங்க, முகத்துக்கு பின்னாடி ரொம்ப நல்லவங்களா பேசிட்டு நீ நல்லா வருவ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் இவெல்லாம் எங்க உருப்பட போறா. எத்தனை வார்த்தை. அவங்க முடிவே பண்ணிட்டாங்க, அவங்க முடிவே பண்ணிட்டாங்க. ஆனா இயேசு இந்த இடத்துல உலாவி அப்படியே நடந்து வந்து உங்க இடம் உடஞ்சு போன அந்த இருதயத்தை பார்த்து, ஆனா நொறுக்கப்பட்ட இருதயத்தை பார்த்து, அம்மா உங்களுக்கு அந்த ஒரு பிள்ளையை நினைச்சு மட்டும்தான் பெரிய கவலை இல்லை, இளையமா கூட பரவாயில்ல, பாஸ்டர் உத்தமா கூட, ஆனா இவன் என்ன பண்ணுவா, இவன் என்ன பண்ணுவான். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் என் பிள்ளைகளை வெறுக்கிறாங்களே, அந்த செய்தியை காதுல கேட்க கேட்க எனக்கு வருத்தமா இருக்கு பாஸ்டர். என் குடும்பத்தில் அந்த செய்தியை கேட்க கேட்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு பாஸ்டர். எல்லாரும் என் காதுல வந்து பேசுறாங்க, இதை கேட்டுட்டு நான் எப்படி உயிரோட இருப்பதுக்கு. ஆனா ஆண்டவர் யாரையோ ஒருத்தர் ரொம்ப பெருசா ஆறுதல் படுத்துறத நான் ஃபீல் பண்றேன். யாருக்காக என்ன கூட்டிட்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. இது ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட மீட்டிங்கும் இல்லை. நான் பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணும்போது ஒன்னே ஒன்று மட்டும்தான், எப்படியாவது உங்க ஆராதனையில் அவங்க பிரசங்கம் பண்ணி நான் அப்படியே கேட்டு நிறைய வார்த்தையினால பலப்பட்டு இன்னும் கொஞ்சம் நேரடியாக உட்காந்து அப்படி பலப்படலாம் அப்படின்னு நினைச்சு தான் பாஸ்டர் கால் பண்ணேன். ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்கு ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்கு, ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்குது. உனக்கு விரோதமாய் மனுஷன் உன் முடிவை குறித்து நிர்ணயம் பண்றதற்கு கர்த்தர் வைராக்கியம் உள்ளவராய் இந்த பலிபீடத்தில் எழும்பி நின்று கை நீட்டி சொல்றாரு, அவன் யார், அவன் யாரு? என் பிள்ளைக்கு முடிவை கட்டுறதற்கு, என் பிள்ளைக்கு முடிவை தீர்மானிக்கிறதற்கு அவன் யாருன்னு கர்த்தர் கோபத்தோட எழும்பி நிற்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். உங்களுக்காக கர்த்தர் அப்படி எழும்பி நிற்கிறத நான் ஃபீல் பண்றேன். உனக்கு முடிவு கட்டுறதற்கு அவங்க யார்? ஏற்கனவே அஸ்திவாரம் நான் போட்டுட்டேன், என் ரத்தத்தால கழுவிட்டேன், நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நீ, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நீ. யாருமே முடிவு கட்ட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. நம்பர் 2, ரெண்டாவதாக நம்ம முடிவை நிர்ணயம் பண்றதை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது இரண்டாவது ஒரு வசனத்தை, ரூத்தின் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். 19வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படி இருவரும் பெத்லகேமுக்கு மட்டும் நடந்து போனார்கள். அவங்க பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியோ என்று பேசிக் கொண்டார்கள். அதற்கு அவள் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் என்ன மாறாள்னு சொல்லுங்க. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி, சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பான் ஏன்? கவனிங்க, இந்த நகோமியினுடைய வாழ்க்கையில பெரிய புயல் ஒன்று அடிச்சிருச்சு. ஒரே வீட்டில் 3 பேருடைய மரணம். தன்னுடைய கணவனார் இறந்துட்டாங்க,
தன்னுடைய பிள்ளைகளுக்கு 2 பேருக்கும் குழந்தை கூட பிறக்கல, அதுக்கு முன்னாடி இறந்துட்டான். ஆனா அந்த பட்டணத்தை விட்டு அவங்க கடந்து போகும்போது பைபிள் சொல்லுது, அவள் குறைவுள்ளவளாய் அல்ல, அவர் நிறைவுள்ளவளா, ஜாலியா, சந்தோஷமா, ரொம்ப அழகா, கம்பீரமா. ஆனா இப்ப திரும்பி வந்து நிறைய பேருக்கு டவுட்டா இருக்குது, நீ நகோமி தானே, நீ நகோமி தானே. ஏன் அப்படின்னா, பாடு மேல பாடு, நஷ்டம் மேல நஷ்டம், வருத்தத்தை சுமந்து உருக்குலைஞ்சு போய் அடையாளமே தெரியாத அளவிற்கு மாற்றப்பட்டாங்க. ஆனாலும் அந்த முக ஜாடையை வச்சு கண்டுபிடிச்சு, பேச்சை வச்சு கண்டுபிடித்து, நகோமி நகோமி நகோமி. நகோமின்னா மகிழ்ச்சி, சந்தோஷம், வெற்றி எல்லாம் பொருந்தும். ஆனா இந்த நகோமி என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன நீ நகோமின்னு சொல்லாதீங்க, என்ன சந்தோஷம்னு சொல்லாதீங்க, என்ன சொல்லுங்க அப்படின்னா, மாறாள், கசப்புன்னு சொல்லுங்க. நான் முடிஞ்சிட்டேன், நான் எழும்ப மாட்டேன். மருமக்கள் 2 பேர் வந்து, இந்த மாமியாருடைய பாசம் ரொம்ப பெருசு, நல்ல மாமியார். இந்த உலகத்தில் இருக்கிற நமக்கு வந்து ரொம்ப உதாரணமான ஒரு நல்ல மாமியார் யாருன்னா இந்த நகோமி. அதே போல அவளுக்கு கிடைச்ச மருமகள் ரூத் இருக்காங்க பாருங்க, அவங்க நல்ல மருமகள். இவங்க 2 பேருடைய கேரக்டருமே நல்லா இருக்கும். தன்னுடைய மருமகள் வாழணும்னு நினைச்சவங்க, அவ சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சவங்க, தான் துக்கமா இருக்கும்போது கூட அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சவங்க நகோமி. அதே போல தன்னுடைய மாமியாரை வீட்டில் வச்சுட்டு சாப்பாட்டுக்காக வெளியே போய் தன்னுடைய மாமியாரை அப்படியே தங்க மாதிரி பார்த்துக்கிட்டவங்க தான் இந்த ரூத்து. அப்போ இந்த மருமக்கள் வந்து சொல்றாங்க, வாங்க உங்க கூட வர்றோம், உங்களை விட்டு பிரிகிறதுக்கு மனசு இல்லை. அப்போ அவங்க சொல்றாங்க, என் கூட வராதிங்க, என் கூட வர்றதுனால ஒரு பிரயோஜனம் கூட இல்லை. எனக்கு இன்னைக்கு ராத்திரி கல்யாணம் ஆகி, நான் ஒருத்தரை கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பெத்தெடுத்து, அந்த குழந்தை வளர்ந்து அது பெரியவன் ஆகும் மட்டும் நீங்க இப்படி தரித்திருக்க முடியுமா? அது நடக்காது. என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என்னுடைய லைஃப் அவ்வளோதான், நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க பார்த்துக்குங்க அப்படின்னா. 2வது, இந்த முடிவை நிர்ணயம் பண்றது ஃபர்ஸ்ட் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நிர்ணயம் பண்றது. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, உங்களை சுத்தி இருக்கிற உங்களுடைய எதிரிகளோ, மனிதர்களோ, சொந்தக்காரர்களோ உங்களுக்கு முடிவு நிர்ணயம் பண்ற முடிவு கண்டிப்பா என்ன பண்ண போறதில்ல, நடக்க போறதில்ல. நம்பர் 2, 2வது, நமக்கு நாமே நிர்ணயம் பண்ணுகிற முடிவு. இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கான். பாஸ்டர், நான் ஒரு முடிவை பண்ணிட்டேன், நான் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது, இல்லை இனி நான் என்ன பாஸ்டர் பண்ண போகிறேன், இனி எப்படி எழும்ப போகிறேன், இனி நான் எப்படி ஜெயிக்க போகிறேன், எனக்கு அவ்வளோதான் பாஸ்டர், அவ்வளோதான் பாஸ்டர், இதுக்கு மேலே எனக்கு எந்த ஆசையுமே எனக்கு இல்லை. நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை, இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே உங்களுடைய மனசை அப்படியே உடைச்சு, இதே நகோமி மாதிரி இங்கே கசப்போட என்ன சந்தோஷம்னு சொல்லாதீங்க, எனக்கும் என் பேருக்கும் சம்பந்தமே இல்லை, எனக்கு ஒன்றுக்கும் உதவாதவங்கன்னு வைக்கிற பேர் எனக்கு கரெக்டானது. அப்படிப்பட்ட நிலைமையோடு உங்களுக்காக ஒரு முடிவை நீங்கள் நிர்ணயம் பண்ணியிருந்தாலும் என் ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாரு. அந்த அதிகாரத்தினுடைய கடைசி நீங்கள் வாசிக்க வாசிக்க ஒரு வசனம் ரொம்ப அழகாக சொல்லும். ரூத்து ஒரு பிள்ளையை பெற்று கொண்டு போய் நகோமியினுடைய மடியில் கொடுத்தாங்க. ஆனால் ஊரில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து ரூத்து பிள்ளை பெற்றாள் அப்படின்னு சொல்லலை, நகோமி பிள்ளை பெற்றாள். அந்த பிள்ளை வளர்ந்துச்சு, அந்த பிள்ளையினுடைய வம்சத்தில் தாவீது, அந்த வம்சத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு வரைக்கும் நகோமியினுடைய வம்சம் முடியவே இல்லை. ஹல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். யாரோ ஒருத்தருடைய மனசனுடைய அந்த 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 அளவுக்கு நெருக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் சாவுக்காக ஜெபம் பண்ணியிருக்கலாம், மரணத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்க வேணாம் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, இதுக்கு மேல எனக்கு என்ன இருக்கு, என் முடிவை நானே நிர்ணயம் பண்ணிட்டேன். தற்கொலை செய்ய அளவுக்கு கூட யாராவது ஒருத்தர் துணிஞ்சிருக்கலாம், அவ்வளோதான். இந்த உலகத்தில் எனக்கு வாழ்றதுக்கு கூட எனக்கு விருப்பம் இல்லை, ஏதோ 2 பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன், தப்பாக நினச்சிருவாங்களேன்னு வாழ்கிறேன்.
ஆனா ஆண்டவர் இங்கே உலாவுகிற கர்த்தர் கரத்தை பிடிச்சு சொல்றாரு, உன் நினைவு அல்ல, உன்னை குறித்து நீங்க நினைச்சதா அல்ல, உங்களை குறித்து நீங்க திட்டம் போட்டு இருக்கிறதா அல்ல, நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் மிகவும் அதிகமாக கரங்களை தட்டி நன்றின்னு சொல்லி, உங்களை குறித்து நீங்க என்ன நினைச்சிருந்தாலும் ஆவியானவர் இன்று வாக்கு கொடுக்கிறார், நீ உன்னை குறித்து நிர்ணயம் பண்ணின முடிவை அல்ல, உன்னை குறித்து உங்களை குறித்து கர்த்தருடைய எண்ணம் மேலானவையா இருக்கிறது. சீக்கிரமா பார்க்க போறீங்க. கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள பார்க்க போறீங்க. கண்ணீரோடு விதைக்கிற நீங்க கம்பீரமாய் அறுக்க போறீங்க. கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா ஒரு புதிய வருஷத்துக்குள்ள கடந்து போகும்போது நீங்க நினைச்ச சோதனை அல்ல, நீங்க நினைச்ச நஷ்டம் அல்ல, கர்த்தர் உங்களை மேலானவர்களாய் நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறும்போது, பிரச்சனை மேல பிரச்சனை வரும்போது நம்ம மனசுலயே ஒரு வட்டத்தை போட்டுருவோம், நம்மளே ஒரு யோசனைக்குள்ள வந்துடுவோம், நம்மளே ஒரு நான் யூஸ் ஆக மாட்டோம் போல தெரியுது அப்படின்னு நிறைய நெகட்டிவ பிசாசு நமக்குள்ளே விதைச்சிட்டே இருப்பான். அவ்வளோதான், நான் அவ்வளோதான் போல அப்படின்னு நினச்சிட்டே இருக்கோம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல, ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு தரிசனத்தை கத்த தருவார். உங்களோட ஆண்டவர் பேசுவார். ஒரு சின்ன ஃபயர் போதும், ஒரு சின்ன வெளிச்சம் போதும், ஒரு சின்ன பாதை போதும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? யாருமே உங்களுக்காக போட மாட்டாங்க, ஆனால் இயேசு போட வல்லவராக இருக்கிறார். ஏசு உங்களுக்காக. நான் எல்லாருக்காகவும் இந்த பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போதே நான் ஜெபம் பண்ணுறேன். உங்களை குறித்த எதிர்மறையான எண்ணம், உங்கள் உடம்பை குறித்த எதிர்மறையான எண்ணம், உங்கள் எதிர்காலத்தை குறித்த எதிர்மறையான எண்ணத்தை இன்னைக்கு கர்த்தர் சிலுவையில் அடித்து உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து, இல்லை 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 இல்லை, உனக்காக நான் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு அல்ல, அது சமாதானத்திற்கு ஏதுவான, சமாதானத்திற்கு ஏதுவான, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அறிந்தவரே, முழு பலத்தோடு அறிந்தவர், ஓ அறிந்தவரே, அறிந்தவரே, என்னை அறிந்தவரே. இளையகுமாரன் தன்னுடைய தகப்பனாரை சந்திக்க வரும்போது அவன் எப்படி முடிவு பண்ணிட்டு வந்தார் அப்படின்னா, அப்பாவுடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு தகுதி நான் இல்லை, வேலைக்கார அப்படின்னு தன்னுடைய மனசுல ஃபிக்ஸ் பண்ணி அப்பாட்ட பேசும்போதும் அப்படிதான் பேசுறாங்க. ஆனா அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ நினைக்கிறது மாதிரி உன்னை வேலைக்காரனா நான் வைக்க போறதில்லை, உயர்ந்த வஸ்திரத்தை அவனுக்கு கொடுங்கள், என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர் பெற்றான். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற சூழ்நிலைகள் நமக்கு ஒரு முடிவை கொடுக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஐயரே முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. நம்மை சுற்றி நிற்கிற சூழ்நிலைகளில் சில வேலைகளை ஆரம்பிக்கும் போது, தொழிலை ஆரம்பிக்கும் போது நஷ்டம் வந்து, இல்லை இது தேராது போல தெரியுது அப்படின்னு சூழ்நிலைகள் ஒரு முடிவை நமக்கு கொடுக்கும். ஆனால் நான் நம்புகிறேன், அந்த சூழ்நிலையை காட்டிலும் பெரிய தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நீங்கள் 3 காரியத்தை நீங்கள் மறந்துடவே கூடாது. நம்பர் 1, முதலாவதாக எந்த மனுஷனும் என் முடிவை நிர்ணயம் பண்ண முடியாது. நம்பர் 2, ரெண்டாவது நானே என்னுடைய முடிவை இப்படி தான் அப்படின்னு முடிவு பண்ண முடியாது. நம்பர் 3, எனக்கு சுற்றி நிற்கிற சூழ்நிலை இப்படி தான் அப்படின்னு முடிவு பண்ண முடியாது. என் துவக்கம் அற்பமாக இருந்தாலும் என்னுடைய முடிவை சம்பூரணமாய் மாற்றுகிறேன், சம்பூரணமாய் மாற்றுகிறேன். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு 10 டைம் கையை மேலே உயர்த்தி, என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் சொல்லுங்க. அப்படியே
சொல்லுங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னை குறித்து யாரும் கெஸ் பண்ண முடியாது. என் பிள்ளைகளை குறித்து யாரும் கெஸ் பண்ண முடியாது. என் எதிர்காலத்தை குறித்து யாருமே கணிக்க முடியாது. நான் உண்டாக்கப்பட்டது பிரமிக்கத்தக்க அதிசயமாய். ஹல்லேலூயா. கைகளை தட்டி இப்ப பாடுவோம். நான் யார் என்று நீர் அறிவீர், வாழ்நாளெல்லாம் என்னை நடத்துவீர். இயேசுவே அப்பா, என்னை நடத்துவீர். அப்படியே எழும்பி நிற்கலாம். எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நின்று, உன் துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உன்னுடைய முடிவு சம்பூரணமா இருக்கும். இந்த காரியத்தினுடைய முடிவு சம்பூரணமா இருக்கும். நீங்க பயப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காரியம் குறைவாய் அல்ல, சம்பூரணமாய் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நம்புறேன் ஆண்டவரே, எனக்கு நீர் ஒரு பெரிய சம்பூரணத்தை, எனக்கு ஒரு பெரிய சம்பூரணத்தை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த திருச்சபையில் ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இருக்கு. நிறைய பேர் உங்களை குறித்து நினைக்காத உயரத்தை ஆண்டவர் உங்களுக்கு தர வல்லவர். ஹல்லேலூயா. உன் சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவே, உன் சமூகமே கடைசியா இந்த பாட்டை பாடும்போது உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். நீ என்னை விழும்படி தள்ளினாய், கர்த்தரோ என்னை தாங்கினார். என் கால்கள் சறுக்குது அப்படின்னு சொல்லும் போது நான் நடக்கிற வழிய எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஒரு குழந்தைய பார்க்கிற மாதிரி தான் சிஸ்டர் இதுவரைக்கும் உங்களை பார்த்தாரு. தகப்பனே, அம்மா, அப்பா, உங்களை ஆண்டவர் இதுவரைக்கும் எப்படி பார்த்தார் தெரியுமா? உன் கரத்தை பிடிச்சு, கர்த்தராகிய நான் உன் கரத்தை பிடித்து, பயப்படாதே, பயப்படாதே மகளே, பயப்படாதே மகனே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இப்ப நான் நம்புறேன். நீங்க நடக்கிற அடிகள் குறுகலான பாதையா இருந்தாலும் கர்த்தர் நீங்க நடக்கிற வழிகளை கர்த்தர் அகலமாக்க போறாரு, அகலமாக்க போறாரு. உங்களுடைய பாதங்கள் அவருடைய கரத்துல இருக்கிற வரைக்கும் நான் நம்புறேன் நீங்க சறுக்க மாட்டீங்க. நம்புறவங்க கைய மேல தட்டி ஹல்லேலூயா பாடிக்கொண்டே, நன்றி ஆண்டவரே, நன்றி. ஓ ஹல்லேலூயா. நான் வானத்துக்கு ஏறினான், அங்கே இருக்குது. பாதாளத்தில் படுத்தாலும் அங்கும் இருக்குது. நான் வானத்திற்கு
சிறகு ஏறினால் அங்கே இருக்கிறீர். பாதாளத்தில் படுத்தாலும் அங்கும் இருக்கிறீர். என் உள்ளத்தை எல்லாம் நீர் அறிவீர். என்னை முற்றும் அறிந்திருக்கின்றீர். என் உள்ளத்தை எல்லாம் நீர் அறிவீர். என்னை முற்றும் அறிந்திருக்கின்றீர். நீங்க கையை தட்டி பாட 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 உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கிற கர்த்தர். உங்கள் துவக்கம் அற்பமாயிருந்தால் முடிவை சம்பூரணமாய் மாற்றுகிற கர்த்தர். ஆடல் பாடல் சத்தம் கேட்கும், களிப்பின் சத்தம் கேட்கும், சந்தோஷ சத்தம் கேட்கும். நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்க பிள்ளைகள் சுமந்தது போதும் ஆண்டவரே, வருத்தப்பட்டது போதும் ஆண்டவரே. இனி இவர்களுக்கு இலையுதிரா காலம் ஆரம்பம் ஆகிறதற்காக நன்றி.